டைட்டிலே பார்த்திருப்பீங்க. வீடியோ அப்லோட் பண்ண பிறகு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வியூ ஸ்டாப் ஆயிடும். இது மாதிரி தான் டைட்டிலே கொடுத்திருப்பேன், அதாவது தம்ப்லைன் சொல்லியிருப்பேன். ஆமாங்க, நீங்க ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், நெக்ஸ்ட் தம்ப்னைல் இது எதுவுமே நீங்க மாத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க ஒருவேளை டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ற வேர்டு வந்து சின்ன வேர்டா கூட இருக்கலாம். கண்டிப்பா யூடியூப் என்ன மாதிரி புரிஞ்சுக்கனா, இந்த சேனல்ல வீடியோ அப்லோட் ஸ்டார்டிங்லயே கொலாபரேஷன்ல இருக்கு, சோ வந்து இது வந்து ஏதோ ஃபேக்கா இருக்கும் போல, அதனாலதான் இவங்க அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து புரிஞ்சுக்கும். சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய சேனல்ல இருக்கிற வீடியோஸோட வியூஸ் வந்து அப்படியே நிறுத்தி வைக்கும். ஏன்னா நீங்க மாத்துறீங்க பாத்தீங்களா, அது வந்து எதுக்காக நீங்க மாத்துனீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் உங்களை வாட்ச் பண்ணும். சோ வாட்ச் பண்ணிட்டு இது வந்து மிஸ்டேக் மட்டும்தான் அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணும். இல்லைன்னா இதுல வேற ஏதாவது ஃபேக் இருக்கா அப்படின்னு சொன்னா அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படியே உங்களுடைய வீடியோடைய வியூஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. கரெக்டா நீங்க வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. இல்லைன்னா பிரைவேட்ல வச்சு அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டு பப்ளிக்ல போட்டுருங்க. நீங்க பப்ளிக்ல போட்ட பிறகு 1 மணி நேரம் உங்களுக்கு வியூஸ் வரல, நீங்க என்ன நினைப்பீங்க? உடனே டிலீட் பண்ணிட்டு நல்லா வியூஸ் வர ஈவினிங் 6 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வியூஸ் வரலன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க, திரும்பவும் அந்த வீடியோவை அப்லோட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். அது உங்களுடைய வீடியோவாவே இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ யூடியூப் அல்காரிதம், அதாவது யூடியூப் அது ஒரு ஸ்கேனிங் மாதிரி ஸ்கேன் பண்ணிடும். நீங்க டிலீட் பண்ணாலும் அந்த வீடியோ யூடியூப் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோ. ஒருவேளை உங்களுடைய வீடியோ உங்களுடைய சேனல்ல இருந்தாலுமே அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோ. சோ அந்த மாதிரி உங்களுடைய வீடியோவை அதை ஸ்கேன் பண்ணிடும். சோ நீங்க டிலீட் பண்ணிட்டு உங்களுடைய வீடியோவே இருந்தாலும் நீங்க போட்டாலுமே அது ரீயூஸ்டு கண்டென்ட், காப்பிரைட் பிரச்சனை வரும். சோ நீங்க இந்த மாதிரி உங்களுடைய வீடியோவை நீங்க டிலீட் பண்ணிட்டும் போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைட்டில் வந்து வெரி வெல்லா வைக்கணும். சோ அந்த மாதிரி டைட்டில்ல நம்ம எங்கிருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மறக்காம போன டைம் வாட்ச் பண்ணி உங்களுடைய டைட்டிலை எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன். கண்டிப்பா இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப 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 மஸ்ட்டுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வீடியோல சொல்லியிருந்தாலுமே கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதலைன்னா உங்களுடைய வீடியோ வேஸ்ட். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நான் எவ்வளவு எழுதி வச்சிருக்கேன்னு. கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுடைய வீடியோ ரிலேட்டடா நீங்க வேர்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல எழுதணும். அப்படி எழுதினா மட்டுமே உங்களுடைய வீடியோ அதுக்குண்டான கேட்டகரி பர்சன், அதாவது அதுக்குண்டான ஆட்கள் கிட்ட கண்டிப்பா உங்களுடைய வீடியோ போகும். இல்லையெனில் நீங்க எவ்வளவுதான் உள்ள ஸ்டப் கொடுத்திருந்தாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்க எழுதலைன்னா கண்டிப்பா உங்களுடைய வீடியோ வியூஸ் போகவே போகாது. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நான் சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு யூஸ்ஃபுல்லா இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.